இப்ப ஒய் ஒய் சுட் ஐ டூ ஓகேவா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க வந்து சொல்றேன் பாருங்களேன். அதாவது உலகத்துல 100 பேர் பொறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வெஸ்டேஜ எதுக்கு பண்ணணுங்கிறத நான் புரிய வைக்க போறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள யாருமே தடுக்க முடியாது. உங்கள யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க இத நல்லா கான்செப்ட்ட பக்காவா புரிஞ்சுக்கோங்க. டைம் எவ்வளோ ஆச்சு? ஓகே. இங்க பாருங்க. நல்லா கான்செப்ட்ட பக்காவா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 100 பேர் ஓகேவா? 100 பேர் பொறக்குறாங்க அப்படின்னா, குழந்தைங்க 100 பேர் வந்து இன்னைக்கு பொறக்குறாங்க அப்படின்னா, இன்னையிலிருந்து 65 வருஷம் கழிச்சு, அவங்களோட 65வது வயசுல போய் அந்த 100 பேர் என்ன பண்ணாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 54 பேர் வந்து அவங்களோட குழந்தைங்க. அவங்களுக்கு பொறந்த குழந்தைங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ரிட்டயர் ஆயிருப்பாங்க. 65 வயசுல ரிட்டயர் ஆயிருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்க பொண்ணையோ, பையனையோ டிபெண்ட் பண்ணி அவங்க வீட்ல வந்து ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மூலையில உட்கார்ந்துட்டு அவங்க சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மீதி இருக்கிற 36% வந்து இன்னமும் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 65 வயசுலயே வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 5 பேர் 100ல அந்த 5 பேர் வந்து செத்துருப்பாங்க. ஐ மீன் இறந்து போயிருப்பாங்க. 65 வயசுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு டைம்ல இறந்து போயிருப்பாங்க. 4 பேர் வந்து ஓகே. ஓரளவுக்கு நல்லா வந்து ஏதாவது ஒண்ணு புடிச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய புடிச்சு டக்குன்னு பிக்கப் பண்ணி, அ நல்லா ஓரளவுக்கு ஓகேவா 1 மில்லியன்னா உங்களுக்கு தெரியும்ல. ஓரளவுக்கு மோசம் இல்லாம அவங்களோட சொந்த காசுல ஒரு ரூ. 10,00,000 ரூ. 20,00,000 அந்த மாரி வந்து அவங்க ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு, ஒரு சொந்த வீடு ஏதாவது ஒண்ணு கட்டிக்கிட்டு ஓரளவுக்கு ஓகே எப்படிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஒரே ஒருத்தர் தான் வெல்த்தியா இருப்பாரு. கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 சம்பாரிச்சு கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 ஒருத்தருள்ள ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்ப பயன்படுத்தி ஏதாவது ஒண்ணு பிடிச்சு நல்லா வெல்த்தியா இருப்பாரு. நான் சொல்ல வரது புரியுதா? 100 பேர் பொறக்குறாங்க அப்படின்னு இதான் ஆவரேஜ் உலக லெவல்ல இதான் இது வந்து ப்ரூவ்டு. இதுதான் வந்து உண்மை. ஓகேவா? இப்ப நம்மலாம் எடுத்துக்கோங்களேன். நமக்கு தெரிஞ்ச நம்மளோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே யாரா இருப்பாங்க தெரியுமா? இந்த டிபெண்டன்ட், இல்ல வொர்க்கிங், இல்லைன்னா வந்து டிசீஸ்ட் இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்க தான் நம்மள சுத்தி இருப்பாங்க. நம்மளும் இதே மாரி 3 கேட்டகரியில தான் இருப்போம். இதுல யாராவது எக்செப்ஷனல் இருக்கீங்களா? ஒத்துக்குவீங்கல்ல? சொல்றது புரியுதா? நம்மளோட 65வது வயசுல நம்மளோட குழந்தைகள டிபெண்ட் பண்ணி நம்ம வீட்ல அமைதியா மூலையில உட்கார்ந்துட்டு இருப்போம். இல்லைன்னா அந்த டைம்லயும் நம்ம வொர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு வொர்க்ல பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா நம்ம இருப்போமான்னே தெரியல. ஓகேவா? ஓகேவா? நீங்க சொல்லுங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஜாப வச்சுக்கிட்டு ஓகேவா? நீங்க 65 வயசு ஆகும்போது, இப்ப 10,00,000ங்கிறதெல்லாம் அப்ப வந்து 10,00,00,000 ஆயிரும். ஓகேவா? இப்ப 10,00,000 அப்படி கணக்கு போடாதீங்க. நான் அதனால தான் இந்த இமேஜ் எடுக்கும்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இது ரெடி பண்ணியிருப்பாங்க கேட்டா. அதனால தான் இப்ப வந்து அதுக்கு ஏத்த மாரி நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சொல்றேன். 1 மில்லியன் அப்படிங்கிறத விடங்க 10,00,000 கேட்டா 10,00,000 அது அமெரிக்கன் டாலர்ஸ்ல அவங்க போட்டிருக்காங்க. அமெரிக்காவோட ஆ ஒரு அவங்களோட ரிசர்ச் ரிப்போர்ட் ஓகேவா? இது எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லா இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். எல்லாருக்குமே வந்து இது வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? நான் சொல்ல வரது புரியும் ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? இத நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஜாப்ப டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த லாஸ்ட் 5% போயிற முடியுமா? அந்த ஓகேங்கிற லெவல்லயோ, இல்ல வெல்த்தி அப்படிங்கிற லெவல்லயோ நாம போயிற முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியவே முடியாது. கரெக்ட்டா? இது ஏன் வந்து இது வந்து என்னன்னா இங்க பாருங்க அந்த 95% அந்த ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஓகேவா? ஃபியூச்சர் பிளானே இல்ல. ஓகேவா? அந்த பிளானிங்கே இல்ல. அந்த பிளானிங்லயே ஃபெயில் ஆயிடுறாங்க. ஓகேவா? நம்ம இப்ப என்ன ஃபியூச்சர் இப்ப என்ன எங்க நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? இது பண்ணிட்டு இருந்தா நம்ம எந்த லெவலுக்கு போவோம்? நம்மளோட வாழ்க்கை என்னவா மாறும்? ஒரு பிளானிங்கே இல்ல. ஃபெயிலியர் டூ பிளான் பிளான் பிளானிங்லயே ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஒரு ஃபியூச்சர் பிளான் இல்ல. இப்ப நம்ம இப்படியே இருந்தோம்னா என்ன ஆகப் போறோம்? என்ன பண்ண போறோங்கிற ஒரு யோசனை இல்ல, சிந்தனை இல்ல. ஃபன் பண்ணிட்டு, கேம் விளையாண்டுக்கிட்டு, வாழ்க்கைய வயசெல்லாம் அழிச்சு போயிட்டு 60, 65 வயசுல உட்கார்ந்து ஓன்னு அழுதுகிட்டு, மூலையில உட்காந்துக்கிட்டு, புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா, பையன் சோறு போடுவானா? பொண்ணு சோறு போடுவாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம்னா, அது வந்து யார் தப்பு? யோசிச்சு பாருங்க. ஓகேவா? இப்ப நம்ப ச வேலை செய்ய வேண்டிய வயசுல வேலை செய்யாம, அந்த வயசுல நாம போய் 65 வயசுல வேலை செஞ்சுட்டு இருக்க முடியுமா? பையன் எனக்கு சோறு போட மாட்டேங்கிறான். பையன நம்ப முடியாது. அவங்க மருமக திட்டுறா. அது மாரி வந்து பிளா, பிளா, பிளா அப்படிங்கிற ரீசன்க்காக நம்ம அந்த வயசுலயும் வேலைக்கு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்களா இல்லையா? ஜஸ்ட் இமேஜின் ஃபிரெண்ட்ஸ் ஓகேவா? தயவு செஞ்சு நான் சொல்லிடுறேன். அந்த 100 பேர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற ரேஷியோல நம்மளும் அந்த 100 பேத்துக்குள்ள ஒருத்தரா தான் இருப்போம். ஓகேவா? அந்த 100 பேர் அப்படிங்கிற ஒரு கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் 3 இதுல நம்ம இருக்கவே கூடாது. அந்த 3வது இதுங்கிறது இந்த டிசீஸ்ட்ங்கிறது நம்ம கையில இல்ல. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில நம்ம இருக்கவே கூடாது. ஓகேவா? ஒருத்தர டிபெண்ட் பண்ணியோ, இல்ல அந்த வயசுலயே நம்ம வொர்க் பண்ணிக்கிட்டோ இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஓகே வெல் அண்ட் குட். 65 வயசுலயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா, அப்ப என்ன அர்த்தம் ஃபிரெண்ட்ஸ்? ஓகே அப்ப இவ்வளவு நாள் வேலை செஞ்சு ஒண்ணுமே சம்பாதிக்கலையா? அந்த வயசுலயே நம்ம உட்கார்ந்து ஈசி சேர்ல உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இங்க இயர்லி ரிட்டயர்மென்ட் கிடைக்குது கேட்டா, அந்த வயசுல வேலை செய்யணும். அப்ப அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப ஏன் வெஸ்டேஜ் பண்ணணும்? ஓகேவா? இது பண்ணா வாழ்க்கை மாறுமா? ஓகேவா? ஓகேவா? இங்க பாருங்க. ஒய் 95% பீப்பிள் ஃபெயில். ஒண்ணு வந்து ஃபெயிலியர் டூ பிளான். ஓகேவா? நீங்க இப்ப பிளான் இந்த நீங்க இந்த தப்பு பண்ணிறாதீங்க. ஓகேவா? இந்த ஃபியூச்சர் பிளான வந்து இப்பயே போட்டுக்கோங்க. நீங்க வந்து ஃபெயில் ஆயிறாதீங்க பிளான் போடுறதுல. ரொம்ப ரொம்ப விழிப்போட இருங்க. நம்மளோட சுத்தி இருக்கிற ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இல்ல நம்ம காலேஜ் படிக்கிற நம்ம பசங்க நம்ம கூட படிக்கிற பசங்க, இல்ல நம்ம கூட வேலை செய்ற பசங்க, அவங்களோட அ அவங்களுக்கு என்ன பேக்கிரவுண்ட் இருக்கு, அவங்களுக்கு வந்து என்ன சொத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஃபன் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கை தான் வீணாகும் கேட்டா. அவங்களோட வொர்க் அவங்களோட சுத்து வட்டாரம் வேற, நம்மளோட சுத்து வட்டாரம் வேற. நம்மளோட இது நமக்கு தான் தெரியும். யாருக்குமே சொல்லி தர்றதில்ல. சொல்லி தராதனால தான் யாருமே பண்ணல. இந்த மாரி வந்து பாருங்க நீங்களும் பிளான் பண்ணி பண்ணணும். இந்த மாரி வந்து 5% நீங்க வரணுங்க. எல்லாமே வந்து பாருங்க இந்த மாரி டிபெண்டன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க
விழிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா? அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த மாரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் யாரும் போட்டு காமிக்கல. ஓகேவா? ஜஸ்ட் இமேஜின். ஓகேவா? கரெக்ட்டா இல்லையா? ஏங்க நீங்க பாருங்க இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்படிதாங்க கடைசி வயசுல உங்க பையன நம்பிட்டோ இல்ல வந்து அப்பயும் வேலைக்கு தாங்க போயிட்டு இருப்பீங்க. இப்பயே வந்து வேற ஏதாவது நல்ல ஒரு வேலைய எடுத்து பண்ணுங்க. நல்ல பிசினஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணுங்க. வயசு இருக்கும்போது ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம அப்பா, தாத்தாட்ட அவங்க 20, 25 வயசு, 30 வயசு இருக்கும்போது, யாராவது வந்து இந்த மாரி பிளான போட்டு, இந்த மாரி பிபிடி போட்டு, இந்த மாரி இமேஜ் காமிச்சு, யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க முழிச்சுட்டு இருந்திருப்பாங்க. கரெக்ட்டா? அவங்களுக்கு வந்து அந்த நோ பினான்சியல் எஜுகேஷன். அந்த பினான்சியலா இந்த மாரி பினான்சியல் பிளான் போட்டு தர எஜுகேஷன்லாம் இல்ல. கரெக்ட்டா? அதே மாரி பினான்சியல் கோச். இப்ப நான் உங்களுக்கு கோச் பண்ணிட்டு இருக்க மாரி, அவங்களுக்கெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லி தரல. ஓகேவா? அதனால அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்கள தப்பு சொல்ல முடியாது. கரெக்ட்டா? ஆனா நமக்கு இப்ப நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நமக்கு தெரியுது இதெல்லாம். இதான்டா உலகம். இதுதான்டா இப்படி தான்டா எல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு உலகத்த நீங்க உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? எல்லாமே சொல்றாங்க. வேலைக்கு போனா வந்து வாழ்க்கையில முன்னேறிறலாம். வேலைக்கு போனா வந்து நம்ம கடுமையா உழைச்சா வந்து வாழ்க்கையில முன்னேறிறலாம். நம்ம வந்து சின்சியரா, ஜென்யூனா கடுமையா உழைச்சா வாழ்க்கையில முன்னேறலாம். அதெல்லாம் பொய். கரெக்ட்டா? அந்த அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது. கரெக்ட்டா? மூட்டை தூக்குறவங்கலாம் எவ்வளோ கடுமையா வேலை செய்றாங்க. கரெக்ட்டா? மூட்டை தூக்குறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, எவ்வளோ கடுமையான ஹார்ட் வொர்க் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அவங்கலாம் வாழ்க்கையில முன்னேறிறாங்களா? அவங்களாம் கோடிக்கணக்கில சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. கரெக்ட்டா? நம்ம கடுமையா உழைச்சா நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாது ஃபிரெண்ட்ஸ். யாரு கூட உழைக்கிறோம்? எங்க உழைக்கிறோம்? எந்த நேரத்துல உழைக்கிறோம்? கரெக்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டில உழைக்கிறோமா? கரெக்ட்டான குழு கூட சேர்ந்து உழைக்கிறோமா? கரெக்ட்டா? எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து வெற்றிங்கிறது வருது. கண்ண மூடிட்டு வெறித்தனமா நான் உழைக்கிறேன்னு மூட்டை தூக்கிக்கிட்டு நம்ம வந்து சைக்கிள் இழுத்துட்டு இருந்தோம்னா நம்ம சக்சஸ் பண்ணிற முடியுமா? அவங்கள விட கடுமையா உழைக்கிறவங்க யாருமே கிடையாது. அப்படின்னா, அவங்க தான் இப்ப வந்து எல்லாருமே உலகத்துல கோடீஸ்வரனா, பணக்காரனா இருக்கணும். கரெக்ட்டா? அப்படிலாம் கிடையாது. கரெக்ட்டா? ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? டைம் ஈக்குவல் டூ மனி. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இப்ப நீங்க வந்து எல்லாருமே 8 மணி நேரம் வந்து ஒரு எம்.என்.சி கம்பெனில வொர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க எல்லாம் டிசிஎஸ்ல வொர்க் பண்றீங்க. 8 மணி நேரம் வொர்க்கிங் டைம். ஓகேவா? அப்ராக்ஸிமேட்டா நான் சொல்றேன். ஓகேவா? 8 மணி நேரம் நீங்க டெய்லி வொர்க் பண்ணணும். கரெக்ட்டா? நீங்க 8 மணி நேரம் 9லிருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்யணும். 5 மணியிலிருந்து திரும்ப இன்னொரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சீங்கன்னா, ஓடி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னொரு ரூ. 500 சேர்த்தி வரும் ஒரு நாளைக்கு. ஒரு 5 நாள் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு 3000, 4000 வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ராக்ஸிமேட்டா. அப்ப என்ன அர்த்தம்? ஓகேவா? உங்களுக்கு டைம் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்தி உழைச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து காசு அதிகமா தராங்க. டைம் ஈக்குவல் டூ மனி தான். ஓகேவா? உங்களால மேக்ஸிமம் அதுக்காக நான் வந்து உழைக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் வேலை செய்ய முடியுமா? அலோவே பண்ண மாட்டாங்க. அப்ப நான் அடுத்த நாள் வேலைக்கு வரமாட்டேன். கரெக்ட்டா? ஏன்னா வந்து இந்த புரொடக்ஷன் 100 கவுண்ட் வந்து 1000 கவுண்ட் வந்து 100 பேர் சேர்ந்து தரணும். அப்ப வந்து 100 பேர வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் சேர்த்து வேலை வச்சோம்னா, எனக்கு இந்த கவுண்ட் வந்துரும். அப்ப டைம் தான். ஓகேவா? டைம் ஈக்குவல் டூ மனி. நான் சொல்ல வரது புரியும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? அப்ப நீங்க எடுத்துக்கோங்களேன். ஒரு 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 நான் ஒரு முதலாளி. ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு மேனுஃபேக்சர் யூனிட் வச்சிருக்கேன். ஒரு போல்ட் தயாரிக்கணும். கரெக்ட்டா? ஒரு போல்ட் தயாரிக்கணும். என்னாலேயே போல்ட் தயாரிக்க முடியும். இப்போ அந்த போல்ட் வந்து திடீர்னு வந்து 1,00,00,000 1,00,000 போல்ட் வந்து என்ட்ட வந்து ஆர்டர் வந்துருச்சு. கரெக்ட்டா? நான் ஒருத்தன் உட்கார்ந்து அந்த போல்ட் செஞ்சேன் அப்டின்னா, ஒரு நாளைக்கு வந்து 50 தான் என்னால செய்ய முடியும். ஓகேவா? அந்த 50 செஞ்சேன் அப்டின்னா, அந்த 1,00,000 போல்ட் வந்து எனக்கு வந்து ஒரே வாரத்துல தரணும்னு எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இல்ல ஒரே மாசத்துல தரணும்னு எனக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நான் ஒரு என்னால ஒரு மேன் பவர் என்னால வந்து ஒரு நாளைக்கு 50 தான் செய்ய முடியும். அப்போ ஒரே மாசத்துக்குள்ள எப்படி நான் வந்து 1,00,000 போல்ட் நான் செய்வேன். அப்ப என்ன பண்ணுவேன்? நான் ஒரு 50 பேர், 100 பேர வேலைக்கு எடுக்கிறேன். கரெக்ட்டா? வேலைக்கு எடுத்து ஒவ்வொருத்தரும் செஞ்சா 50, 50 டார்கெட் 50, 50. கரெக்ட்டா? அப்ப ஒரு 100 பேர நான் வேலைக்கு எடுத்து அந்த 1 மந்த்துக்குள்ள நான் வந்து அந்த 1,00,000 போல்ட் நான் பண்ணி நான் வந்து கொண்டு போய் அந்த கிளையன்ட் கிட்ட நான் குடுத்து நான் பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு, அந்த அமௌண்ட்ல இருந்து வெறும் 20% எடுத்து அவங்க வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் நான் பிரிச்சு குடுத்து அனுப்பிச்சு விட்டுர்றேன். கரெக்ட்டா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். நான் ஒருத்தனே என்னால செய்ய முடியும்னா செஞ்சிருப்பேன். ஆனா வந்து அங்க வந்து டைம் ஈக்குவல் டூ மனி. டைம் வந்து என்ட்ட 24 மணி நேரம் தான் இருக்கு. எல்லாத்துட்டயும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அப்ப நான் வந்து இன்னும் ஒரு சிலர்ட்ட இருந்து அவங்களோட டைம நான் வாங்கி, அந்த டைம்க்கு ஒரு சின்ன அமௌண்ட்ட குடுத்து என்னோட வேலைய நான் செஞ்சுக்கிறேன். இப்ப எல்லா முதலாளிகளும் எம்.என்.சி கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி, சின்ன சின்ன முதலாளிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க? அவங்களுக்கும் 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் 24 மணி நேரம் தான். அவங்களுக்கு இந்த வேலை ஆகணும். இந்த வேலைய அவர் செஞ்சு முடிச்சாருன்னா, அவரோட கிளையன்ட் இவருக்கு காசு தருவாரு. இவரு செய்யறதுக்காக இவரு அந்த வேலைய வாங்கி இவரு கம்முனு ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு பல பேர வேலை வாங்கி இந்த வேலை செய், இந்த வேலை செய்யுன்னு அவர்ட்ட அந்த வேலைய முடிச்சு, அந்த வேலைய வந்து ரிப்போர்ட் எடுத்து கிளையன்ட்க்கு அனுப்பிச்சுட்டு அவரு காசு வாங்கிக்கிறாரு. நமக்கு சின்ன அமௌண்ட் குடுக்குறாரு. கரெக்ட்டா? டைம் ஈக்குவல் டூ மனி. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. இப்ப வெஸ்டேஜ்க்கு வாங்களேன். வெஸ்டேஜ்ல இப்ப எப்படி வந்து ஒருத்தருக்காக கீழ நெறைய பேர் உழைச்சாங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து அ நமக்கு கீழ வந்து அ ஒரு 100 பேர் வந்து 8 மணி நேரம் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு மணி நேரம்? ஒரு நாளைக்கு வந்து 800 மணி நேரம் வேலை வருது. ஓகேவா? ஒரு நாளைக்கு 800 மணி நேரம் வேலை வருது. எனக்கு கீழ 100 பேர் வேலை செய்றாங்க. எனக்கு வந்து 800 மணி நேரம் வேலை கிடைக்குது. அதனால தான் முதலாளியா நான் இருக்கேன். ஏன்னா வந்து அவ்வளவு மணி நேரம் வேலைக்கு எனக்கு வந்து லாபம் வந்துருது. கரெக்ட்டா? ஏன்னா புரியுதா? அப்ப இப்ப வெஸ்டேஜ்க்குள்ள வாங்களேன். இப்ப எனக்கு கீழ 4 பேர் சேர்றாங்க. அந்த 4 பேர் அவங்களுக்கு கீழ 4 பேர் சேர்றாங்க. எனக்கு கீழ வந்து அப்படியே டெவலப் ஆயி எனக்கு கீழ வந்து ஒரு 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 1000 பேர் இருக்காங்க. மெயின் நெட்வொர்க்ல 1000 பேர் இருக்காங்க. அதுல ஒரு 100 பேர் சின்சியரா வேலை செய்றாங்க. 100 பேர் டெய்லி 1 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு 100 மணி நேரம் வேலை நடக்குது. என்னோட டோட்டல் மணி நேரமே எனக்கும் 24 மணி நேரம் தான். எனக்கு கீழ இருக்கிற எல்லாருக்குமே உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே நாய், பூனை எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். ஆனா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா எனக்கு கீழ நான் டீம பில்ட் பண்ணி அவங்கவங்களுக்காக வேலை செய்யும்போது, அவங்க எனக்கு கீழ இருக்கறனால, எனக்கு கீழ 100 பேர் ஒரு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு 200 மணி 100 மணி நேரம், 200 மணி நேரம் வேலை நடக்குது.
கரெக்ட்டா? அதே நீங்க ஜாப்ல போயிட்டு உங்களுக்கு கீழ இது மாரி இவ்வளவு மணி நேரம் வேலைய நீங்க வந்து பெருக்க முடியுமா? நீங்க ஏதாவது ஜாப்ல நீங்களே வந்து ஒருத்தருக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக இங்க யாருமே வேலை செய்ய முடியாது. அப்ப டைம் ஈக்குவல் டூ மனி. ஓகேவா? அப்ப உங்களோட டைம பெருக்குனீங்கன்னா தான் மணி அதிகமா வரும். அப்ப டைம வந்து உங்களுக்கு கீழ நெறைய பேர வேலை செய்ய வைக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்க வந்து ஒரு முதலாளியா மாறி பல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி உங்களுக்கு கீழ ஆள் எடுத்து நீங்க வந்து பணக்காரனா மாறப் போறீங்களா? இல்ல வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி உங்களுக்கு கீழ வந்து டைம வந்து இன்கிரீஸ் பண்ணி அதன் மூலியமா பணத்த அதிகப்படுத்தி நீங்க மாறப் போறீங்களா? இப்ப எனக்கே எடுத்துக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேவா? நான் இவ்ளோ பெரிய டீம நான் டெவலப் பண்ணதுனால, இவ்ளோ பேர் எனக்கு கீழ வேலை செய்றதுனால எனக்கு காசு வருது. எனக்கு கீழ இருக்கிறவங்களும் அதே மாரி தான். அவங்களுக்கு கீழ ஒரு டீம் இருக்கு. அவங்க அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு வேலை நடக்குது. அதே மாரி எனக்கு அப்ப எல்லாருமே மேல இருக்கிறவங்க தான் இன்கம் பண்ண முடியும். மேல எப்படி வர முடியும்? நம்ம வேலை செஞ்சா நம்ம மேல வந்துரலாம். நம்ம கீழ டீம டெவலப் பண்ணி நம்ம மேல வந்துரலாம். நான் சேரும்போது இவ்ளோ பெரிய டீம்ல நடுவுல நான் ஐடி போட்டுக்கிட்டு, நான் இவ்ளோ பெரிய டீமுக்கு நடுவுல வந்து உட்காந்துக்கல. கரெக்ட்டா? யாருமே அப்படி உட்கார முடியாது. ஓகேவா? நீங்களும் மேல வாங்கன்னு தான் நான் சொல்றேன். மேல வரதுக்காக தான் நீங்க கைய குடுத்து நான் தூக்கிட்டு இருக்கேன்.